ஹாய் காய்ஸ், நான் உங்க விஜய் சஞ்சு பேசுறேன். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பேச போறோம்னா, ஒரு நிமிஷம் ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு என்ன கண்டென்ட் பேச போறோம்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு கார் எடுக்க போறோம். என்ன காருன்னு தானே பாக்குறீங்க, அது சர்ப்ரைஸா நான் காணிக்கிறேன். இப்போ இன்னைக்கு தான் கார் டெலிவரி, 4 மணிக்கு டெலிவரி. ஒருத்தன் என்கிட்ட 9 வரைக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு மத்தி 11 ஆச்சு. இளவுடுத்த பையன் எந்த அளவே செத்த தெரியல. வரட்டு அவன் வந்த பிறகுதான் அவனுக்கு நம்ம ஒரு கொடை கொடுப்போம். ஓகே ஓகே அண்ணன்ட்டியா ஒரு வழியா 2 வாரம் வாரான் பார்த்துடுங்க. ஏன்டா 9 வரேன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வாரான் செத்தவன். ஆமா, இதுல டாட்டா ஒரு கேடு இவனுக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வரட்டு வந்த பிறகு பார்த்துக்கலாம். கேமரா வேணா நானும் தான் கடும் கோவத்துல இருக்கும். இல்ல இவனுக்கு இது தேவையா? இல்ல இவனுக்கு இது தேவையா? இல்ல வாங்க வணக்கம். நம்பிக்கை அக்னி டிஎம்டி கம்பிகள் மயிறு. தேங்க்ஸ். உன்னை எத்தனை மணிக்கு வர சொல்லி எத்தனை மணி ஆடியோ போயிட்டு வந்தோம் மச்சான். ஆமா, ஆடியோ போயிட்டு வர்றதுக்கு 9 வரேன்னு சொல்லி 11 மணி வந்திருக்காங்க 2 வாரம். மச்சான் விடு மச்சான், நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. நம்ம பையன் தான் கார் எடுக்கிறான். ஓகேயா, வாங்க டக்குன்னு ஃபேன்சி ஸ்டோர் போய் எடுத்துட்டு வந்துருவோம். ஆமா, ஃபேன்சி ஸ்டோர் தானே. இப்ப வரோம் மச்சான். அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு குப்பை தொட்டி இருக்கு. ஆமா, கேக்குங்க. கேக்கா? என்ன கேக்கு? நானும் வாங்கல. நேற்று நிறைய வீடியோ பார்த்தேன் மச்சான். நான் எல்லாரும் கார் வாங்கும் போது இந்த துணியை தூக்கி துணியதான் துணி. எந்த துணி? தெளிவா சொல்லு. கார் மேல ஒரு துணி போட்டிருக்காங்க மச்சான். என் பனியன் எப்படி இருக்கும்? தூக்குறாங்க. ஆமா, இல்ல மச்சான், அதை அப்படி தூக்கி நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா விட்டோன்னே கேக்க வச்சு 2 சைடு இருந்து இந்த பாப்பப் வெடிச்சு அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்றாங்க. 2 அணுகுண்டு ஒரு ஆட்டோ பாம்பு வச்சு மொத்தமா தவுக்குறோம். காரை என்ட்ரி கொடுக்குறோம். एक बात समझ लो, ड्रोन को पकड़ना मुश्किल ही नहीं, नामुमकिन है. இல்லடா, நான் எல்லாத்துலயுமே பார்த்தேன். உடனே அந்த கார் வாங்குற வந்து சர்ப்ரைஸ் ஆகுறான். என்னன்னா, பசங்க தாண்டா அதெல்லாம் பண்றாங்க, நீங்க தாண்டா பண்ணணும். நீ என்னடா விளக்கு பிடிச்ச மாதிரி பிளாக பிடிச்சு உட்கார்ந்து இருக்க. போய் டக்குன்னு போய் கேக் வாங்கிடுவான். எங்களுக்கு பிளாக் தான் முக்கியம். நான் என்ன சொல்றேன், உனக்கு நான் விளாகுக்காக தான் சொல்றேன். நீ போய் கேக் வாங்கிடுவான். எனக்கு தெரியவே செய்யாது. நான் அப்படி சர்ப்ரைஸ் ஆகி ஷாக் ஆயிட்டேன். அப்படி ஒரு நிறைய ஐயோ சர்ப்ரைஸ். உனக்கு வியூஸ் போகும் மச்சான். வியூஸ் இல்ல பாக்காம முட்டா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. கட் பண்ணிடுறேன்ற. ஓகே, கட் பண்ணிடுவோனா? கட்டு. அப்ப நான் அதுக்கு பின்னாடி ஒரு குப்பை தொட்டி இருக்கு, எடுத்துட்டு போவோம். என்னதான் கேக் அவ்வளவு திறந்து நீங்கள் அன்புடன் வழங்கும் இட்டாலியன் பேக்கரி. கார்ல வாங்க போற சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கான். எங்க கம்பெனி பட்ஜெட் இவ்வளவுதாங்க. நாங்க வளர்ந்த பிறகு காரு கொடுக்கோம். இப்போதைக்கு சைக்கிள் தான் உனக்கு. என்ன அப்படி உண்மையில கேக்கா? மச்சான், இதுல இப்பதான் வெட்டிட்டு தூரப்பட்டா டக்குனு டப்பா எடுத்து பறக்க வச்சோம்ல. சீரியஸ் ஆளா? ஓகே, நம்ம கேக் வெட்டிட்டு பையனுக்கு காரை இன்னைக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. இன்னும் வெயிட் பண்றா, நிறைய இருக்கு. சீரியஸாட்டா? என் புதுக்கா மாப்பிள்ளை 108 பொண்ணடி பையன் சீரியஸ் ஆயிட்டான். இல்ல மச்சான், அப்போ நான் எடுக்க போற காருக்கு பக்கத்துல இருந்துச்சு அந்த பெரிய காரு, அதை எதுவும் வாங்கி தர போறியா? இல்ல மச்சான், 2 அணுகுண்டு ஒரு ஆட்டோ பாம்பு மொத்தமா சோழியை தீக்கிறோம். இன்னைக்கு விளாக் தரோம். நம்மளுக்கு அவனுக்கு காரு எடுத்தானோ இல்லையோ, நம்மளுக்கு விளாக் தரோம். ஓகே, 2 ஆட்டோ மச்சான். உன்கிட்ட சொன்னோம்ல ஆட்டோ பாம்பு வாங்கிட்டு இருந்தேன் மச்சான். இன்னொரு மேட்ரு தெரியுமா? மாப்பிள்ளை இவருதான். அவர் போட்டிருக்க கண்ணாடி எந்த நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லிட்டு இருக்க. போச்சா 2 வாரம் குழம்பிட்டானு நீ சோழி முடிஞ்சு. அவருதான் மச்சான். ஆனா அவர் போட்டிருக்க கண்ணாடி மட்டும் எந்த மச்சான். அப்படி கண்ணாடி போட்டாதானே மச்சான் நம்ம யாரை பாக்குறோம்னு தெரியாது. அப்போ உனக்கு நடிக்கிறதுக்கு அவன்கிட்ட கொடுத்தா கொஞ்ச நேரத்துக்கு போட்டுக்கிட்டவனு. ஏய், இவனு வேற 18+ கண்டென்ட் மாதிரி போகுது. அதனால வேண்டாம்.
நம்ம காரை எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டு 4 மணிக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நல்ல நண்பன் ஒருத்தன் கூட இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சொல்ற, நம்ம தேவையை சொல்லி பண்றவன் நண்பன் இல்ல, இவனுக்கு இதான் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றான் பாத்தீங்களா, அவன் தான் சொல்லாம பண்ணாம இருக்கதான் நண்பன். அவன் வளரிட்டான். ஓகேயா? நாங்க ஒரு பாட்டு ஆட் பண்ணலான்னு பார்த்தோம். எப்படியும் ஆட் பண்ணா காப்பி கிளைம் கொடுத்துருவோம். நாங்களே பாடிடுவோம். நல்ல நண்பன் வேணும் என்று எல்லாத்துக்கும் மேல வேண்டாம். இவனுக்கு கார் எடுக்க போறோம். நீங்க கேட்கலாம், கேக்கு போய் எல்லாம் இங்க நீ உள்ள கொண்டு வச்சுட்டு தான் வெளியே வந்துருக்கோம். ஆமா, வீடியோ காண்டி வெளியே வந்து நீங்க உடனே சொல்லுவியா இவனை கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்படின்னு. உண்மையா சொல்லிடுவோம். ஆமா, நாங்க வச்சுட்டு வந்து 2வது வீடியோ எடுக்க வந்தாங்க. நம்ம தங்க அவன் ரெட்டியா மாலை போட்டு நிக்குது. அப்படியே சுத்தி டாடா மோட்டார்ஸை காமிச்சிரு. பஞ்சாப் காலை மேல பார்த்து ஒரு வழியா காரை வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஆமாங்க. இனி என்ன பண்ண போறோம்னா நாளைக்கு ட்ரீட்டுங்க. இல்லங்க ஆமா சொல்லி இது தவறான செயல். நான் ஆமா சொல்ல சொன்னேன். ஆமா போடு. நான் வைக்க மாசம் இஎம்ஐ மட்டும் நீ கேட்டு கண்டிப்பா கட்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆளுக்கு ஒரு ரூபா என் ஜிபே நம்பர் தரேன். எல்லாரும் பண்ணிடலாம். ஓகே. ஓ தம்பி தம்பி தெரியுறாங்க நல்லா. நானும் தம்பி தெரியலன்னு இல்லை, நீங்களும் டபுள் மீனிங்காக கன்வெர்ட் பண்ணாங்க, நானும் பண்ணலை. ஓகேவா? இன்னைக்கு கார் எடுத்தாச்சு. டாடா பை பாய். இவன் மூஞ்ச மறைச்சிட்டான், எங்க அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன். நல்லா தெரியும், ஃபோக்கஸ்ல தெரியும். பாய்.